இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இன்னைக்கு நீங்க அவங்களுக்காக செலவு பண்ண துடிக்கிற அதே பணமும் நேரமும் ஒரு காலத்துல அவங்க உங்க கூட இருந்தப்ப கொடுத்திருந்தா இன்னைக்கு உங்க கண்ணுல வர்றது ரத்த கண்ணீரா இருக்காது, ஆனந்த கண்ணீரா இருந்திருக்கும். நாம எல்லாரும் வாழ்க்கையில ஓடிக்கிட்டே தான் இருக்கோம், காசுக்காக, வேலைக்காக, ஒரு நல்ல வாழ்க்கைக்காக. ஆனா அந்த வாழ்க்கையை நமக்கு அமைச்சு கொடுக்க தன்னோட வாழ்க்கையை தொலைச்ச 2 ஜீவன்களை நம்ம மறந்துடுறோம். அம்மா சமைச்சு வைக்கும் போது உப்பு சரியில்லை, காரம் சரியில்லைன்னு தட்டை தட்டி விட்டப்போ அவங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அப்பா பழைய சட்டையை போட்டுக்கிட்டு நமக்கு புது துணி எடுத்துட்டு வரும்போது இது நல்லாவே இல்ல அப்பான்னு சொன்னப்போ அவர் முகம் எப்படி மாறி இருக்கும்னு கவனிச்சிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் நீங்க வீட்டுக்கு போறீங்க, ஆனா அன்னைக்கு உங்களை வரவேற்க வாசல்ல அம்மா இல்ல. ஏன் லேட்டுன்னு கேட்க அப்பா இல்ல. அந்த வீடு வெறிச்சோடி கிடக்கு. அவங்க படுத்திருந்த பாய் மட்டும் ஓரமா சுருட்டி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்க கதறி அழுதாலும் அவங்க எழுந்து வந்து உங்க கண்ணீரை துடைக்க மாட்டாங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அவங்க கையில கொண்டு போய் கொடுத்தாலும் அதை வாங்கி சந்தோஷப்பட அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. அப்போ வர்ற அந்த அழுகை இருக்கே, அது உலகத்திலேயே கொடுமையான வழி. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெற்றோர்கள் சொர்க்கத்தின் நடுத்தரமான கதவுகள் என்று. அவங்க உயிரோட இருக்கும் போதே அவங்களை நேசிங்க. அவங்க கூட உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. அவங்க முகத்தை பார்த்து ஒரு சின்ன புன்னகை செய்யுங்க. அது அவங்களுக்கு நீங்க தர்ற கோடி ரூபாயை விட பெருசு. அவங்க போனதுக்கு அப்புறம் கபர்ஸ்தானுக்கு முன்னாடி நின்று அழுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடு. ஒருவேளை அவங்க பிரிஞ்சு போயிருந்தா அவங்களுக்கு கபரை சொர்க்கத்தை பூஞ்சோலையாக ஆக்கு. ஆமீன். இந்த வீடியோ உங்க மனசை தொட்டு இருந்தா மறக்காம மற்றவங்களுக்கு பகிருங்க. இது போன்ற சிந்தனைகளுக்கு இஸ்லாமிக் மினிஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.